42 வயதில் 311 ஸ்ட்ரைக் ரேட். T20 உலக கோப்பைக்கு வருகிறாரா தோனி? ஓய்வை ரத்து செய்ய கேட்க போகும் BCCI. IPL கிரிக்கெட் தொடரில் 42 வயதான மகேந்திர சிங் தோனி தொடர்ந்து பட்டையை கிளப்பி வருவது ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் தோனி 4 பந்துகளில் ஹாட்ரிக் 6 உட்பட 20 ரன்கள் சேர்த்தார். இந்த நிலையில் லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் CSK அணி தடுமாறிய போது தோனி 9 பந்துகளை எதிர்கொண்டு 28 ரன்களை விளாசினார். இதில் 3 பவுண்டரிகளும் 2 சிக்சர்களும் அடங்கும். தோனியின் ஸ்ட்ரைக் ரேட் 311 என்ற அளவில் இருந்தது. இதனால் CSK அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன்கள் என்ற கௌரவமான இலக்கை எட்டியது. நடப்பு IPL சீசனில் தோனி அபாரமாக விளையாடி வருகிறார். இதேபோன்று டெல்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தோனி 16 பந்துகளில் 37 ரன்கள் சேர்த்தார். இப்படி தோனி தொடர்ந்து அதிரடியாக விளையாடி வருவதால் அவரை T20 உலக கோப்பையில் சேர்க்க வேண்டும் என்று ரசிகர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். தற்போது இந்திய அணியில் சஞ்சு சாம்சன், ரிஷப் பண்ட் ஆகியோர் விக்கெட் கீப்பராக T20 உலக கோப்பையில் இடம்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தோனி போன்ற ஒரு அனுபவ வீரர் இந்திய அணியில் இருந்தால் நிச்சயம் இந்தியா T20 உலக கோப்பையை வெல்லும் என்று ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இதுகுறித்து ஏற்கனவே ரோஹித் சர்மாவும் கருத்து தெரிவித்துள்ளார். அதில் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா, தோனி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் அபாரமாக விளையாடினார். அவருடைய ஆட்டம் போட்டியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் தோனியை உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்க சொல்ல ஒப்புக்கொள்ள முடியாது என்று ரோஹித் சர்மா கூறியிருந்தார். இதனால் ரோஹித் சர்மா மனதிலும் தோனி T20 உலகக்கோப்பையில் விளையாடினால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் நிச்சயம் இருக்கிறது. இந்த நிலையில் உலகக்கோப்பையை இந்திய அணி வென்று பல ஆண்டுகள் ஆகிறது. இதனால் T20 உலகக்கோப்பையை எப்படியாவது வெல்ல வைக்க வேண்டும் என்பதால் BCCI தோனியிடம் பேசி T20 உலகக்கோப்பைக்கு வர வைக்கலாம் என்றும் பேச்சு அடிபடுகிறது. அப்படி நடந்தால் நிச்சயம் அதைவிட பெரிய மகிழ்ச்சியான செய்தி வேறு எதுவும் இல்லை. ஆனால் தோனி இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க தான் முடிவெடுப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது.